ஒரு வழியா T20 வேர்ல்டு கப் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நாளைக்கு ஃபைனல்ஸ். 2 செமிஃபைனல்ஸ் முடிஞ்சுச்சு. செமிஃபைனல்ஸ் 1 அண்ட் செமிஃபைனல்ஸ் 2. அதுல என்ன நடந்துச்சு அத பார்த்துட்டு, நாளைக்கு ஃபைனல்ஸ்ல என்ன நடக்க போகுது, எங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், என்ன மாரி யூஸ் பண்ணா நியூசிலாந்து அண்ட் இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த எடிஷன் ஆஃப் T20 வேர்ல்டு கப்ப. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபேவரட்ஸ் வந்து நியூசிலாந்து தான். பட் ஆனா வந்து என்ன நடக்க போகுது அகமதாபாத் பிட்ச்ல அப்படின்னு நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகே, இந்த வீடியோ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? செமிஃபைனல்ஸ் 1ல இருந்து போயிடலாமா? செமிஃபைனல்ஸ் 1 சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. கொல்கட்டா அங்க நடந்துச்சு. கொல்கட்டா கிரவுண்ட்ல நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஓட விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது வரையும் 7 மேட்ச் சூப்பரா ஆடிட்டு இருந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டீம் நியூசிலாண்டை பார்த்து பயந்துட்டாங்கன்னா சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சவுத் ஆப்பிரிக்கா 169 ஃபார் 8. இது வரையும் அவங்க இவ்வளவு முக்கிய ஆடி நான் பார்த்தது இல்லை இந்த T20 வேர்ல்டு கப்ல. அதுக்கப்புறம் நியூசிலாந்து எப்படி சொல்றது 173 13வது ஓவர்ல முடிச்சாங்க கரெக்டா. அதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணது வந்து ஃபின் ஆலன். அபாராஸ் 100 ரன்ஸ் 33 பால்ஸ்ல 10 4 8 6. ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் 300ல அடிச்சிருக்காருப்பா இவர் மட்டும். அதுக்கு சப்போர்ட்டா வந்து டிம் ஷைஃபர்ட் ஒரு 58 ரன்ஸ் 33 பால்ஸ்ல 7 4 2 6 175 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேர் சொல்லுங்க, செமிஃபைனல்ஸ் 1 எப்படி இருந்துச்சு? செமிஃபைனல்ஸ் 1 எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிரவுண்டை வந்து அவங்களோட ஓப்பனர் டாப் 3 வந்து அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டிம் ஷெஃபர்டா இருக்கட்டும், ஃபின் ஆலனா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும். ரச்சின் ரவீந்திரா வந்து பவுலிங்ல கலக்குன்னு கலக்குனாரு. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த டோர்னமெண்ட்டே ரச்சின் ரவீந்திராவோட பவுலிங் சூப்பர்பா இருந்திருக்கு. அவங்க டீம்ல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அவரோட பவுலிங் தான் இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு காரணமே. ஏன்னா அவரெல்லாம் பவுலிங் போட்டு அவரெல்லாம் ஒரு பார்ட் டைமர் பவுலர் தான். ஆனா அவரும் போட்டு விக்கெட் எடுத்திருக்காருன்னா அது எவ்வளவு டீமுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் நமக்கு பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து ஃபின்னாலன்ல ஆடுற ஆட்டம், அவர் பிபிஎல் ஆட ஆரம்பிச்ச ஆட்டம், அந்த செஞ்சுரி நம்ம அப்ப கூட சொல்லியிருந்தோம். வெறும் பேஸ் பிரைஸ் 2 கோர்ஸுக்கு சோல்ட் ஆயிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து டெலிவரி பண்ண போறாரு. கண்டிப்பா அவர் இந்தியன் பிச்சர்ஸ்ல டெலிவரி பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர் பிளேல ஆடக்கூடிய ஒரு பவர் வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் தான் இருக்குது. ஒரு இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா இருக்கட்டும், நியூசிலாந்து ஃபின்னாலனா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே தான் அந்த பவர் இருக்கு. பால் நம்பர் 1ல இருந்தே ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னொன்னு நீங்க போன வீடியோல சொல்லியிருந்தீங்க அஜய் ப்ரோ, யானைக்கும் அடிஸ் இருக்குமா அப்படின்ட்டு. நான் கூட அதுக்கு வந்து எதிர்மறையா தான் பேசியிருந்தேன். ஆனா இப்ப நான் அக்செப்ட் பண்றேன். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க சரியா அந்த வாய்ப்பை பயன்படுத்தலன்னா அதுக்கு வந்து என்ன ஒரு விளைவுங்கிறது இந்த மேட்ச் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த ஆஃப் ஸ்பின்னரா ஒரு டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் பார்த்தாடணும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்பவே. ஆனா இவங்க வந்து ரியான் ரிகல்டன் வந்து வந்த முதல் பாலே டிகாக் போயிட்டாரு காலி மெக்கன்ஜியோட ஓவர்ல. ரியான் ரிகல்டன் வந்து பார்த்தாடாம அடுத்த பாலே போய் பேட் அவுட் ஆயிட்டாரு. சோ அந்த ஒரு பவர் பிளே அந்த ஆஃப் ஸ்பின்னருக்கு எகென்ஸ்ட் பார்த்து ஆடி இருந்தாங்கன்னா அவங்களுமே பவர் பிளேல ஒரு 70-60 ரன்ஸ் அடிச்சு இந்நேரத்துக்கு ஃபைனல்ஸ் அவங்க வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அவங்க கோட்ட விட்டாங்களோ எனக்கு தோணுது. ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஃபெயிலு. 1 டவுன் வந்த பிளேயரும் ஃபெயிலு. நடுவில் வந்து டிவார்ட் பிரவிஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ ஹான்சன் எல்லாம் ஓரளவுக்கு டெலிவர் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கோர் பத்தாது அந்த கிரவுண்டுக்கு. எப்படி வந்து ஒரு டிம் ஷெஃபர்ட் ஃபின்னாலன் அடிச்சு ஆடினாங்களோ அந்த மாதிரி ஆடி இருந்தா மேபி ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. அந்த இடத்துல அவங்க மேட்சை ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். கார்த்திக் ப்ரோ பேசிருக்கோம். ஈடன் கார்டன்ஸ் ஒரு ஸ்மால் கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல வந்து பவர் பிளேல எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணாதான் நீங்க கேமை வின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எப்படின்னா வந்து ஏடன் மார்க்ரம் 18 ரன்ல போயிட்டாரு. ரச்சின் ரவீந்திரா அங்கேயும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் காலி மெக்கன்சியா அவரு ஒரு ஆஃப் ஸ்பின்னர். 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. குவிண்டன் டிகாக், அப்புறம் வந்து ரயான் ரிகல்டன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டேவிட் மில்லரை ரச்சின் ரவீந்திரா எடுத்திருந்தாரு. நடுவுல ஒரே ஒரு ஓவர் டேவால் ப்ரூவிஸை வந்து எடுத்தது ஜெமினி சம்மு. அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் டெஸ்டன் சப்ஸ் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் மேட் ஹென்ரி கார்பின் பாஸ் விக்கெட் எடுத்தாரு. எப்படின்னா நீங்க பவர் பிளே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளா நான் பார்த்தேன் இந்த மேட்ச்ல. கார்த்தி, நீ என்ன சொல்ற? நியூசிலாந்து பொதுவாக அவங்க எங்க அந்த கேமை வின் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். ஸ்ட்ராட்டஜில தான் கிளீனா வின் பண்ணாங்க. ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிகியூஷன்ல தான் வின் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த மெக்காங்கியை வந்து உள்ள எத்தனை வந்தது ஒரு நல்ல இது. அது செகண்ட் ஓவரே குத்துது வந்து செம பிரேவான கால். ஏன்னா டிகாக்கு அந்த ஓவர்ல 20 ரன் போக வாய்ப்பு இருக்கு, விக்கெட்டும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்மறையா விக்கெட்டும் விழுந்துச்சு, அவரும் வலையில சிக்கிட்டாரு.
அவருக்கு டிகாக்கு ரிக்கல்டனுக்குலாம் ஒரு பிரச்சனை என்னன்னா ஸ்வீப் அடிக்க மாட்டாங்க. பவர் பிளேல ஸ்வீப் அடிச்சனால ஆஃப் ஸ்பின்னரை நீ அசல்ட்டா ட்ராக்கிள் பண்ணிடலாம். நீ அவனை வந்து இறங்கி வந்து அடிக்க பார்த்தனா இந்த வேர்ல்ட் கப்ல என்ன வந்து பால் நிக்குது, ஒரு செகண்ட் ஸ்லோவா போட்டா நிக்குது. அதுலதான் வந்து ரிக்கல்டன் வந்து கட் அடிக்க பார்த்தான். அது கொஞ்சம் பால் பிச்சாகி டேர்ன் ஆயிடுச்சு, அடிச்சனால ஈஸி கேட்ச் அந்த இதுல அசால்ட்டா போயிடுச்சு. ரிக்கல்டனும் அந்த மாதிரி தான் போச்சு. டிகாக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அவர் பின்னாடி போய் அடிக்கும் போது பேட்டோட டாப்ல பட்டு தான் ஈஸியா ஒரு கேட்ச் போயிடுச்சு மிடானுக்கு. அதான் அவங்க அதான் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்றாங்க எல்லா டீமுமே இந்த வேர்ல்டு கப்ல. நானும் பார்த்தேன் நிறைய ஆஃப் ஸ்பின்னர்ஸ், மொக்கா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் சரி, நல்ல ஆஃப் போடுற ஆஃப் ஸ்பின்னர் கிட்டையும் கொஞ்சம் ஓவரா உணர்ச்சி வசம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சுன்னா கான்பிடன்ஸே போயிடும் எனக்கு தெரிஞ்சு. அது நீ சாந்தரா இல்ல ஷேன்வானா கூட ஸ்வீப் அடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க லென்த் மாறும். வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து கேம்ல நம்ம அது வரும்போது பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நடக்க வந்துடும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பவர் பிளே நீங்க சொன்ன மாதிரி நல்லா ஆடல. நான் தான் சொன்னேன், பவர் பிளே ஜெயிக்கிறவன் தான் மேட்ச் ஜெயிப்பான். T20ல பவர் பிளேல விட்டுட்டானா அப்புறம் பிடிக்கவே முடியாது. கேட்சப் கேமே கிடையாதுங்க. டெஸ்ட் மேட்ச்ல ஓடியே கிடையாது. எதிர் ஒரு ஓப்பனர் ஒரு 6 ஓவர் ஆடணும், இன்னொருத்தர் அடிப்பாங்க, 2 பேரும் அடிக்க பார்த்தாங்க சவுத் ஆப்பிரிக்கால. அதுக்கு பே பண்ணாங்க அதுக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம் செமிஃபைனல்ஸ் 2. செமிஃபைனல்ஸ் 2 2 பேருக்கு இடையில நடந்துச்சு. இந்தியா விசஸ் இங்கிலாந்து, வான்கடே ஸ்டேடியம், மும்பை. எப்படி சொல்றது, ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து வின் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தை கிளப்பி விட்டாங்க எல்லா இந்தியா ஃபேன்ஸ்க்கும். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 253 7 லாஸ்ட்ல 20 ஓவர் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த இங்கிலாந்து 246 for 7, அவங்களும் 20 ஓவர்ல முடிச்சிருந்தாங்க அந்த மேட்சை. ஆல்மோஸ்ட் அந்த ஒரே பிளேயர் ஜேக்கப் பெத்தல் பயத்தை காட்டிட்டாரு இந்தியன் ஃபேன்ஸுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பத்தி? சஞ்சு ஒரு 89 அடிச்சிருந்தாரு, இஷான் கிஷன் ஒரு 39, சிவம் தூபே வந்து ஒரு எக்ஸ்ட்ராரியா ஒரு 43 போட்டிருந்தாரு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்ட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், ஜேக்கப் பெத்தல் 105, வில் ஜாக்ஸ் வந்து ஒரு சின்னதா ஒரு கேம்பியோ 35. அது தவிர மிச்சம் எல்லாருமே பெருசா ஆடின மாதிரி தெரியல. பட்லர் ஃபார்ம்ல இல்லைன்னு நல்லாவே தெரியுது, சால்ட்டாலே அடிக்க முடியல. ஹாரி ப்ரூக், அது எப்படி சொல்றது, அந்த கேட்ச் நான் மறக்க மாட்டேன். அக்ஷர் பட்டேல் மேன் ஆஃப் த ஹீரோ அவர் தான் அந்த மேட்ச்ல, அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் என்னை பொறுத்த வரையும். எப்படி ஹாரி ப்ரூக் கேட்ச்ல கொஞ்சம் கஷ்டம், அப்படியே பின்னாடி ஓடி போய் பிடிச்சாரு, அந்த கேட்ச்ல செம கஷ்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பத்தி? அப்படியே 2 பேர் சொல்றீங்க. என்ன கேட்டீங்கன்னா இங்கிலாந்தோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்தியா பண்ணதை விட ரொம்ப ஃபீல்டிங் மோசமா இருந்துச்சு. அதனால தான் அவங்க மேட்ச் விட்டாங்க. ஏன்னா ஹாரி ப்ரூக் வந்து சஞ்சு சாம்சன் கேட்ச் விட்டதுமே அந்த மேட்ச் அந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு, அது ஒண்ணு. ஆனா அதே தப்பா இந்தியா பண்ணல, கிடைக்கிற எல்லா கேச்சஸுமே வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து யாருக்கு பெருசா ஒரு கைத்தட்டு கொடுக்கணும்னா அக்ஷர் பட்டேலுக்கு தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹாரி ப்ரூக்கோட கேட்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸோட கேட்சா இருக்கட்டும், சிவம் டு வில் ஜாக்ஸோட அந்த கேட்ச் எடுப்பாங்களே பவுண்டரி லைன்ல பார்டர்ல இருந்துகிட்டு, அந்த ஒரு கேட்சா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல தான் மேட்ச் எல்லாமே டேனப் ஆச்சு. இல்லைன்னா வந்து மேட்ச் டேனப் ஆயிருக்காது. ஜஸ்ட் ஒரு 7 ரன்ஸ்ல தான் வின் பண்ணாங்க, தலை ஃபார் ஏ ரீசன்ங்கிற அந்த மாதிரி. சோ அந்த அந்த 7 ரன்ஸ் வின் பண்ண மார்ஜின் தெரியல. ஒரே ஒரு 6, ஒரு ஷாட் வெளியில போயிருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும் நடுவில் எங்கேயாச்சும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஹிட் தான் அந்த இடத்துல தான். சோ எந்த அளவுக்கு எனக்கு ஒருத்தர் மேலதான் வருத்தம், ஜேமி ஓட்டன் எங்கனாவது ஒரு 6 எடுத்திருந்தா மேட்ச் டிராவ் ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஹர்திக் பாண்டியா ஒருவேளை ஏதாவது ஒரு பால்ல 6 எடுத்திருக்கலாம். பும்ரா ஒரு அடிக்கிறது கஷ்டம், அது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் யாக்கரா போட்டு நெயில் பண்ணாரு. ஹர்திக் பாண்டியா டார்கெட் பண்ணிருக்கலாம், ஒரே 6, ஒரு 6 அடிச்சிருந்தா கூட போதுமே அப்படின்னு இருந்துச்சு. கடைசியா வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, ஜோஸ் ராஜர் வந்து 6 அடிக்கிறான், நீ டெசிக்னேட்டட் ஒரு 6 ஹிட்டரு, எப்படி விட்டா அப்படின்னு ஜேமி ஓட்டன் எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருப்பா நீ, பவுலிங்கும் போட மாட்டேற, பேட்டிங்கும் ஆட மாட்டேற, டீம்ல எதுக்கு இருக்க அப்படிதான் தோணுச்சு எனக்கு. இல்ல அந்த டீமை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே பேட்டிங் பண்ணுவான் ப்ரோ. நம்பர் 11 வரைக்குமே பேட்டிங் இருக்குது. ஆதில் லசித் வரைக்கும் பேட்டிங் பண்ணுவான். லியான் டாவிசன் ஆக்சுவலி அவங்களோட ஊரோட கவுண்டி கிரிக்கெட்ல ஓப்பனர் லியா டாவிசன் இங்க வந்து நம்பர் 11 ஆடிக்கிட்டு இருக்கான். சோ அப்படி இருக்கும்போது அங்க ஃபுல்லா கீழ வரைக்கும் பேட்டிங். அந்த தைரியத்தினால தான் வரவன் போறவன் எல்லாம் அடிச்சு ஆரம்பிச்சான். வேற ஏதாச்சும் டீம் கூட இந்த சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எல்லாருமே அடிச்சு ஆடிக்க மாட்டான், பார்த்து அடிப்பா. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணுங்கிறதே அந்த யோசனையிலே ஆடிப்பாங்க. இவங்க அப்படி இல்ல, எல்லாருமே ஒரு பால் பாக்குறாங்க, அடுத்த பால் 4 6 வந்துருது. இன்னொரு பேங்கடிங்கிறது எப்பவுமே ஒரு பேட்டிங் பேரடைஸ். கண்ணா பின்னா 6 மழை பொழியும் எங்க பார்த்தாலுமே, 4 பக்கமும் 6 கடாஸ்லாம் அப்படி போட்டது. நான் ஆக்சுவலி இது வந்து சஞ்சு சாம்சனோட என்டையர் சோன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல ஜேக்கப் பெத்தல் கீரை மாத்தி எடுத்துட்டு போனா. ஆனா அந்த ஒரு நல்ல ஒரு ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து ஒரு ரன் அவுட் த்ரோ வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜா போச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் நான் வந்து யாரு கொடுக்க போறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்.
நான் நினைச்சேன் ஒரு 20, 15, 12 அந்த ரன் இருக்கும்போது அக்சர் பட்டேல் கிட்ட போவாங்க, இல்லைன்னா சிவம் டுபே கிட்ட தான் கொடுப்பாங்க. எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. சொன்ன மாதிரி ஒரு 25+ ரன்ஸ் இருந்துச்சு. அதாவது சிவம் டுபே கிட்ட கொடுத்தாங்க. சிவம் டுபே நல்லா தான் போட்டான். ஆனா ஜோஃபர் ஆர்ச்சர் வந்த உடனே அந்த லைன்ல இருந்து அசால்ட்டா போட்டான். என்ன அசால்ட்னா, ஒரு வைடு போட்டுறக்கூடாது, ஒரு நோ பால் போட்டுறக்கூடாதுங்கிற அந்த பயத்துல சரி லைன்ல இருந்து எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், சும்மா போட்டுட்டு போயிட்டே இருப்போம், என்ன ஜெயிச்சா ஃபைனல் அவ்வளவுதான். சோ அவன் இறுக்கி போட்டிருந்தானா சம்டைம்ஸ் வைடு போயிருந்திருக்கும். ஆனா இன்னும் ஒரு 2 6 பண்ண ஒரு 6 பிடிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு சிவம் டுபே. சோ அசால்ட்டா போட்டானனாலதான் அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் வந்து ஒரு 3 6 கேட்டகரி அடிச்சான் ஜோஃபர் ஆர்ச்சர். மற்றபடி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. அது மட்டும் பார்த்தாகணும். இன்னொன்னு, சூரியகுமார் யாதவ் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சூரியகுமார் யாதவ் ICICI T20 டோர்னமெண்ட்ல இப்போ வரைக்கும் எங்கேயுமே வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் எங்கேயும் இடத்துலயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. 2023 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த டோர்னமெண்ட்ல USA ஏதோ ஒரு டீமோட எகென்ஸ்டா அடிச்சாரு. அந்த டீம்ல மட்டும் அந்த USA அதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. சோ ஒரு கேப்டனா இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடணும்னு நான் பாக்குறேன். சோ இந்த ரெண்டும் தான் இப்போதைக்கு டீம்ல வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அபிஷேக் சர்மாவோட அந்த ஃபார்ம், அவர்கிட்ட அபிஷேக் சர்மா ஃப்ளோல தான் இருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அவர் உடம்புல இருந்த ஸ்ட்ரென்த் அவர் இழந்துட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரீசெண்டா அவர் வந்து ஒரு வைரல் ஃபீவர்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாரு. அங்க இருந்து அவர்கிட்ட அந்த பழைய ஸ்ட்ரென்த் இல்ல. அன்னைக்கு கூட அந்த வில்ஜாக்ஸோட அந்த செமிஃபைனல்ல கூட வில்ஜாக்ஸோட ஓவருக்கு அந்த ஒரு ஆஃப் ஸ்பின் போட்டா, இதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா கட்டாசி 6 அடிச்சிருவாரு. ஏதோ பவரே இல்லாத மாதிரி அடிச்ச மாதிரி ஒரு சும்மா தட்டி விட பாக்குறாரு, உடம்புல ஹெல்த்தே இல்லாத மாதிரி. சோ கொஞ்சம் அவர் ஏதோ பவர் அது என்ன சொல்லலாம், அந்த இதுக்கப்புறம் அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சுத்தமா அவரால் பவர் ஜெனரேட் பண்ண முடியல. ஆள் வேற கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. முன்னாடி இரும்பு மாதிரி இருக்கும் உடம்பு அபிஷேக் சர்மாவோட உடம்பு IPL எல்லாம் போன வருஷம். அப்படி அந்த ஒரு பவர் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது அவர்கிட்ட. அவர் ஃபைனல்ஸ் டெலிவரி பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவுமே அதே மாதிரி தான். ஓகே, பவுலிங் டாப் நம்பர் 1, நான் அதுல எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். பவுலிங் இருக்கிறனால தான் இந்தியா டீம் இப்போ வரையுமே சர்வே ஆயிட்டு இருக்கு T20ல. சோ இனிமே கார்த்திக் ப்ரோ பேசிட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். முதல்ல அந்த மேட்சை பத்தி சம பண்ணா, இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணா ஓகே, பேட்டிங் எடுத்திருக்கலாமே. பேட்டிங் எடுத்திருந்தா இந்த டீமை வந்து ஒரு வழியா ஏதாவது பண்ணிடலாம். இந்தியாவை பேட் பண்ணி அவுட் பண்ணிடலாம் கேம் விட்டு. ஒரு 250 260 இவங்க அடிச்சிருந்தா இந்தியா அடிச்சிருக்க மாட்டாங்க கூட சொல்றேன் நான். நம்ம கிட்ட 60 டெஸ்ட்லாம் இருக்காங்க தான், பிரச்சனை இல்லை. ஆடில் ரஷீடோட அந்த 4 ஓவர் ரொம்ப கீயா இருந்திருக்கும் அந்த சேஸ்ல. என்னதான் விக்கெட் ஈஸியா இருந்தாலும் மாறி இருக்கும். ஜேக்கப் பெத்தாலும் போலிங் போட்டிருப்பாரு. ஸோ அவங்க பண்ண தப்பு என்னன்னா, டாஸ் வின் பண்ணிட்டு ஒழுங்கா பேட்டிங் எடுத்துக்கலாம். ஹை ப்ரெஷர் கேம்ல போய் சேசிங் எடுத்தா அவனுக்கு நிலைமை தான். அதுவும் லாஸ்ட் ஓவர் வந்து வில்ஜாக்ஸ்லாம் தரான். இந்த மாதிரி கேப்டன்சி நான் நாக் அவுட்ஸ்ல நான் பார்த்ததே இல்லை. நீங்க என்ன பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணனா கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாம் சொல்றாங்க இங்கிலாந்து வந்து இருந்ததுனாலதான் இவ்வளவு வந்தாங்கன்ட்டு. அவங்க டாஸை தோத்தே மேட்சை தோத்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். இந்தியா வந்து பேட் கேம் அவுட் தான். இங்கிலாந்து பேட்டிங்ல அடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க ஜேக்கப் பெத்தல் ஆனர்லாம் வந்து ஒரு டெட் ரப்பர் மாதிரி வச்சுக்கலாமே. மேபி ஃபியூச்சர் கேப்டனுக்கா பார்க்கலாம் இங்கிலாந்து. அவனை ஒரு ஓப்பனரா ட்ரை பண்ணலாம். ஃபில் சால்ட்டுக்கு பதிலா. ஃபில் சால்ட் ஒரே சுத்து ஜமகால் அடிதான், போட்டோன்னே ஜமகால் அடிதான். காலும் நவர்ல கையும் நவர்ல. சிவம் துபே ரைட் ஹேண்டர் மாதிரி ஆடுறாப்ல தலைவர். அந்த ரேஞ்சில கொடுத்தா ஒரு ஷார்ட், இல்லைன்னா வெளியில போட்டா ஒரு ஷார்ட். அந்த ஷார்ட்டுக்கு மூக்கு மேல போச்சு. ஆனா அது செம கேட்ச். உண்மையில அந்த இவரோட கேட்சே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைட்டா போயிட்டு வந்துச்சு. ஃபில் சால்ட்டே ரொம்ப ஹைட்டா போயிட்டு வந்துச்சு. அண்ட் ப்ரூக்கு வந்து ஒரு ஸ்லோ ரவுண்ட் விட்டாப்ல பும்ரா. அவ்வளவுதான், புழிஞ்ச முறுக்குல அவ்வளவுதான் மாட்டிக்கினாரு. அடிச்சிருக்கவே தேவையில்ல. பும்ரா ஒண்ணு தெளிவா பாத்துட்டாரு. பேட்ஸ்மேன் நவரும் போது அதுக்கேற்ற மாதிரி பாலை மாத்திட்டாரு கடைசியா. அதான் அவர்கிட்ட இருக்க மிஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும். ரொம்ப நீங்க வேணா ரீப்ளே ஸ்லோமோல பாருங்களேன். கரெக்டா அவன் நவுறான். அந்த ஹாரிபுக் வந்து கரெக்டா ஆஃப் சைட்ல தானே ஸ்ட்ரென்த். ஹாரிபுக்கோட ஸ்ட்ரென்த் ஆஃப் சைட்ல இறங்கி வந்து அடிக்கிறது தான் ஸ்ட்ரென்த். அபிஷேக் சர்மாக்கு எப்படி இறங்கி ஆஃப் சைட்ல அடிக்கிற ஸ்ட்ரென்த்தோ அதேதான் ப்ரூக்கும் ஸ்ட்ரென்த். சரி, அவன் இறங்க போறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணிட்டான், உஷாரா ஸ்லோ ரன் போட்டான். இப்ப அடி மாப்பிள, நீ என்ன ஆஃப் சைட்ல தைரியமா அடி, முஞ்சா அடி. அடிச்சா மூக்கு மேல கலந்துச்சு. டிராவிஸ் ஹெட் 2023 வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா கேட்ச் மாதிரி கரெக்டா அதே மாதிரி போச்சு, அவுட்டு. அதுக்கப்புறமா அங்கேயே கேம் அவங்க ஓவர். பட்லரும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையா ஆடணும். பாலே படல, ஃபுல்லா ஸ்லோ ரன் பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன்ஸ். தெரிஞ்சிச்சு ஃபாஸ்டா போட்டா அடின்னு அடிச்சிருவாங்க. நம்ம பேஸ் வேரியேஷன் காட்டினாதான் கொஞ்சமாச்சு கேம்ல இருக்க முடியும்னு இருந்தாங்க. அதனால மேட்சே போயிடுச்சு இங்கிலாந்துக்கு. கடைசியில சொல்லலாம், ஜேக்கப் பெத்தல் இன்னிங்ஸ் எடுத்தீங்கன்னா 100 கால் அவுட் ஆயிருப்பான். அவ்வளவுதான், வேற எதுவும். அவன் தூக்குனீங்கன்னா 100 கால் அவுட். யாருமே இல்லை, யாருமே அடிக்கல. இப்போ நீ சொன்னல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அவங்க வந்து ஒரு 250 அடிச்சிருந்தா இந்தியாவை ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. நான் சொல்றேனே, பட்லர் ஃபார்ம்ல கிடையாது. ஃபில் ஷாட் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போறான்னு தெரியாது. ஓகேவா? நீ நம்பி இருக்கணும்னா ஜேக்கப் பெத்தல் அண்ட் ஹாரி ப்ரூக் அவங்க வந்து நம்பர் 4 நம்பர் 5 வராங்க. வேற யார் ஆடுவா? 250 ரன்ஸ் அடிக்க முடியுமா அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தா? ஃபார்ம் அவுட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உனக்கு வந்து ப்ரெஷர் இருக்காது. நீ பாட்டு எப்படியும் உனக்கு தெரிஞ்சிச்சு வான்கடே குட்டி ஸ்டேடியம்ட்டு. நீ ரன் அடிச்சாதான் பழகவே முடியும். இங்க ரன் நீ 200 அடிச்சா ஈஸியா அடிச்சிருவாங்க இந்தியா. 250 அடிச்சிருந்தாங்கன்னா
அப்படியே ஸ்டோரி டிஃபரெண்டா இருந்திருக்கும் உனக்கு. இந்தியாவும் ப்ரெஷர்ல கிரம்பிள் ஆயிருப்பாங்க. இங்கிலாந்து வந்து அவங்களோட டீப் பேட்டிங் லைனப் ஒரு 10 11 பேர் பேட்டிங் ஆகிறதுனால அவன் தைரியமா பேட் அவுட் ஆனது. அதனாலதான் அந்த 250 வந்தது. அவன் சும்மா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண நீங்க சொன்ன மாதிரி ஆடி இருந்தானா அடிச்சிருக்க முடியாது. 180 சுருண்டு இருப்பாங்க, இல்ல 100 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இப்போ அதான் சொல்றேன், நியூசிலாந்து இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தான்னு வச்சுக்கேன், கதையே வேற. நீ பும்ரா 4 ஓவர் வச்சுக்கோ, நீ வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் துருப்பிச்சிட்டு கூட வச்சுக்கோ, பிரச்சனையே இல்லை. நேத்து பாரு 60 ரன். இல்ல அது இல்ல அது துருப்பு சீட்டுன்ற என்ன பொறுத்தவரை அது துருப்புடுத்த சீட் ஆயிடுச்சு. எப்படி 60 ரன் கொடுக்க முடியும்? மிஸ்டேக் ஸ்பின்னர்யா நீ என்னையா பண்ற அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆனா ஜேக்கப் பெத்தலோட ஷாட்லாம் நீங்க மறக்கூடாது. நீங்க வருண் சக்கரவர்த்தி சொல்றீங்க ஐயா ரன் அடிச்சிட்டான்ட்டு, அவன் விக்கெட்ல மிஸ்டேக் ஸ்பின்னர்ட்டு. அவன் பாத்தியா முதல் 3 பால் எப்படி ஆனான்ட்டு? முதல் பால் செட்டில் ஆகல. அதுதான் நான் சொன்னேன். வருண் சக்கரவர்த்தியை டேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேட்ச்ல வந்து ஜேக்கப் பெத்தல். அதே மாதிரி போன மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் டேக் டவுன் பண்ணாங்க. வருண் சக்கரவர்த்தி கிட்ட ஒரே ஒரு இது மிஸ்ஸிங். இப்போ அடிக்க ஃபாஸ்டா போட்டனா அடிச்சுனே இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா தூக்கி வைடரா போடணும். வைடரா ரொம்ப ஸ்லோவா போடணும். முடிஞ்சா என்ன அடி, எங்க வேணா அடி, என்ன ஷாட் வேணா யூஸ் பண்ண. அந்த போட்டு நடுவுல ஒரு பால் ஸ்பீடு மிக்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். ஆனா அடிக்க ஸ்பீடா ஸ்டெம்ப்லயே குத்துன்னு வச்சுக்கேன், உன்ன ரிவர்ஸ் ஸ்வீப் இறங்கி வந்து அடிக்கிறது எல்லாமே நேற்று ஜேக்கப் பெத்தல் காமிச்சானே. நீ என்ன கால் சைடு போட்டு பிளாக் பண்ண பார்த்தனா உன்னை ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பேன் 6. நீ எனக்கு ஆஃப் சைட்ல வைடா போட்டனா உன்னை லாங் ஆஃப் மேல நான் அடிப்பேன் தெரியுமா, இறங்கி வந்து அடிப்பேன், நின்னத்துல இருந்தே அடிப்பேன். அவன்கிட்ட ஆன்சரே இல்லை நேற்று, மாட்டிக்கினாதான். 23 ரன் நல்லா 6th ஓவர் நினைக்கிறேன், பவர் பிளே லாஸ்ட் ஓவர் 23 ரன். அங்கதான் வந்து இந்தியா ரன் லீக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து கடைசி ஓவர் வரைக்கும் ஒரு மாதிரி 6-4 எல்லா ஓவரும் வந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். அந்த 18th 19th ஓவர் தவிர 18th 19th ஓவர் மட்டும்தான் வந்து நல்லா போடுறாங்க. அதனாலதான் உன்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுன்னு சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிந்தா இந்த பும்ரா ஃபேக்டரே போயிட்டு இருக்கும் உனக்கு. பும்ரா எப்ப வருவான்? சேசிங்ல ஆடும்போது தான் உனக்கு வந்து இதுவா இருப்பான் டிஃபெண்ட் பண்ணும்போது. இப்ப நீயே இந்தியாவுக்கு வந்து கேம் வச்சுக்கோன்னு கையில கொடுத்துட்டல, டாஸ் வின் பண்ணி கேட்ச் விட்டெல்லாம் விட்டு ப்ரூக்கு அது நடக்கதான் செய்யும் எல்லா மேட்சும். டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 250 தான் இந்தியா காலி. ப்ரூக் அதை விட்டு நாங்க நம்ம பெரிய எங்ககிட்ட விராட் கோலி பேர் ஒரு மாஸ்டர் ஆஃப் சேஸ் வச்சிருக்கோம், கண்ட்ரோலோட ஆட முடியும்னு காமிக்கணும் பண்ணானுங்க, வெளியே போயிட்டானுங்க. என்னை பத்தி சேஸ் பண்ணதும் நல்லதுதான். 7 ரன் தான் வித்தியாசம். அந்த ஜேமி ஓட்டன் மேலதான் நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு பால் அடிச்சிருக்கலாம். எல்லாருமே அடிச்சாங்க 4-6, அவன் மட்டும் தான் அடிக்கல. ஏதோ ஒரு பால் அடிச்சிருக்கலாம். நீ ஜேமி ஓட்டன் சொல்ற, சாம் கரன் 14 பால் சாப்பிட்டான், நீ அதை பார்க்கவே இல்லையே. ஜேமி ஓட்டன் அவன் எவ்வளவு பரவாயில்ல. சாம் கரன் அப்புறம் ஜேக்கப் பெத்தல் 2 பேரும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியாவது ஆனாலே, இங்க அது நடக்கவே இல்லையே. இல்ல ப்ரோ, நீங்க லாஸ்ட்ல நீங்க சொல்லலாம் 18 runs ஆஃப் 14 பால் நல்லது தானே. அந்த சைட்ல பெத்தல் அடிச்சான்ட்டு, பெத்தல் அடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த சைட்லயும் ஒருத்தன் ப்ரெஷர் எடுக்கணும்ல. சாம் கரன் வந்து எப்படின்னா யாக்கர் போடுறாங்கன்னு சொல்லி பிளாக் பண்ணி ஆடிந்தான். நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பும்ரா வரலாம் மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துல நீங்க தைரியமா ரிஸ்க் எடுத்து ஓவர் டர்னை சாம் கரனுக்கு முன்னாடி அமைச்சிருக்கணும். ஃப்ளோட்டரா இருக்குன்னா அவன் செட் ஆவான். கடைசியில எடுத்துன்னு வந்துட்டு நீ 45 ரன் இருக்குது, எனக்கு 12 பால் ஆடினா அவன் எப்படி அடிப்பான்? அவனோட ஸ்ட்ரென்த் அது கிடையாது. அவனை நான் அடிக்கவே சொல்ல, ஒரு பால் எங்கன்னா அடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். இல்ல கடைசியில ஒரு பால் கஷ்டம். அதெல்லாம் நீ அவனை ஒண்ணு சாம் கரன் பிளேஸ்ல இறக்கி இருக்கணும். இறக்கி இருந்தா அவன் ஒரு 2 6 அடிச்சு கொடுத்துருப்பான் அவன் மேட்ச்ல. நீ சொன்ன மாதிரி சூப்பர் ஓவர் கூட போயிருந்திருக்கும் அடிச்சிருந்தானா. சாம் கரனை கடைசியில கூட வச்சிருக்கலாம், ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை டார்கெட் பண்ணிடலாம் கடைசியில வந்து. அதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டான் சாம் கரன், பார்த்தா நல்லா தெரியும் அந்த மேட்ச்ல. ஸோ அவங்க கொஞ்சம் அந்த பேட்டிங் ஷஃபில், அதான் சொல்றேன், சேஸ் பண்ணது அவங்களுக்கு செட் ஆகல. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தைரியமா ஆட்டு அவங்க போலிங்கே இல்லைனாலும் போட்டுருந்தா இந்தியாவை டஃப் கொடுத்துருக்கலாம். இது வந்து பாக்க ஐபிஎல் எஸ்ஆர்எஸ்டி மாதிரி இருந்ததுப்பா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க, செகண்ட் பேட்டிங் ஆனா தோத்துருப்பாங்க. அததான் நானும் சொல்றேன், அவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தா ஜாலியா ஆடி இருப்பான், ஈஸியா வின் பண்ணிருப்பான் இந்தியாவை. சூர்யா ஃபார்ம்ல இல்ல, அபிஷேக் ஃபார்ம்ல இல்ல, சஞ்சு கூட நேற்று கேட்ச் பிடிச்சிருந்தா காலி. இப்ப சொல்லு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி யாருக்கு அட்வான்டேஜ்? இங்கிலாந்து தான் அட்வான்டேஜ். ஆனா நேத்து தாரவாத்து கொடுத்துனா நம்ம ப்ரூக்கு அந்த கேட்ச் மாதிரியே எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டாருப்பா அவரு. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஒருத்தர் சஞ்சு சாம்சன் 2 இன்னிங்ஸ், அதாவது செமிஃபைனல்ஸ் 2, அதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் லீக் அந்த சூப்பர் 8ல ரெண்டுமே சூப்பரா ஆடிந்தார். ஒன்னு 97, இன்னொன்னு 89. அவர் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியா டீம்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பு 2 மேட்ச்லயும் யூஸ் பண்ணியிருந்தாரு. அக்ஷர் பட்டேல் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு கேட்ச்ல காட்டிட்டாரு.
ஆல்மோஸ்ட் இவரு நம்ம ஜேக்கப் பெத்தல் 100க்கு ஒரு ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாரு 6. அது வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி வந்து கேட்ச் கையில நிக்குது. ஆனா பால் போயிடுச்சு. என்ன பண்றது? அது அவ்வளவு கவர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவருமே ஃபீல்டிங்ல எக்ஸலென்ட்டா பண்ணியிருந்தாரு. பவுலிங்ல ஓரளவு ஓகே டீசென்ட். 2 பேரும் எப்படி பண்ணியிருந்தாங்க? குடுத்த வாய்ப்ப வந்து நல்லா பண்ணியிருந்தாங்களா? இல்ல எப்படி? இந்த ஃபைனல்ஸ்ல எப்படி ஆட போறாங்க? இல்ல சஞ்சு சாம்சன் வந்து நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல வந்து அந்த திருவனந்தபுரத்தோட என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜார்க்கண்ட் பிளேயர் வந்து எப்படி தினேஷ் கார்த்திகோட கெரியரை வந்து எம்எஸ் தோனியை இது பண்ணிட்டாரோ, அதே மாதிரி வந்து இசான் கிஷனோட கெரியரை வந்து சஞ்சு சாம்சனோட கெரியரை வந்து இசான் கிஷன் டிமாலிஷ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வேர்ல்டு கப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிற முத மேட்ச் வந்து ரோஹித் சர்மா மீட் பண்ணி என்ன சொல்லிருவாங்கன்னா, டோன்ட் வரி சஞ்சு, திஸ் இஸ் ஏ லாங் டோர்னமெண்ட், யூ காட் யுவர் சான்ஸ் சொல்லியிருப்பாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா தோத்ததுமே கிட்டத்தட்ட ஒரு சலசலப்பு வந்துச்சு. சஞ்சு சாம்சன் டீம்ல எடுத்துட்டு வரணும், இந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் மாதிரி வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கொடுத்தாதான் இனிமே இந்த பவர் பிளே அவங்களால மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் நிறைய வந்துச்சு. அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மேட்ச் கொடுக்கல. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு சிம்பாப்வே அகேன்ஸ்டான்னு நினைக்கிறேன். எஸ், கொளுத்தி விட்டாரு. அவரோட ஸ்பார்க் என்னன்னு காமிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாருன்னா, இல்ல நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வேணும், நமக்கு நின்னு கிரீஸ்ல ஆடணும். ஒரு ரோஹித் சர்மா எப்படி, ஒரு விராட் கோலி எப்படி நம்பர் ஆஃப் ரன்ஸ் அவங்களோட ரெக்கார்ட்ல வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நானும் வச்சாகணுங்கிற வந்து ஒரு வெறி அவருக்குள்ள இறங்கி. யூசுவலி சஞ்சு சாம்சன் இப்படி ஆட மாட்டாரு. எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர். ஒரு 10 பேட்ஸ் கிடைச்சாலுமே அதை எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமைஸ் பண்ணணும் தான் பாப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைச்சு கொடுத்த சான்ஸை இனிமே கரெக்டா யூஸ் பண்ணிப்பாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அவரோட கங்கர் இன்னும் அடங்கல. நெக்ஸ்ட் இந்த ஃபைனலுமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டீங்கன்னா இப்பவுமே அவர் வந்து ஒரு 30+ ரன்ஸ் மினிமம் அடிப்பாரு. எனக்கு அந்த பவர் பிளே எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இன்னும் ஆட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடுவாரு. இன்னொரு ஹிடன் ஜெம் நம்ம மறந்துட்டோம், சிவம் டுபே. ஏதோ ஒண்ணுல நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காரு டீம்ல. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒன்னு பவுலர்ஸ் கை கொடுத்த நேரத்துல இவர் வந்து கை கொடுப்பாரு. இன்னொன்னு இவர் பேட்டிங்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு போறாரு. இவரை பத்தி ஏன் யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்கன்னா, இவரோட ரன்ஸ் எல்லாமே வேல்யூபிள் ரன்ஸ். ஓகே, எல்லாரோட ரன்ஸும் வேல்யூபிள் ரன்ஸ் தான். ஆனா சிவம் டுபே வந்து கண்டிப்பா ஒரு வேல்யூ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வேல்யூ கிரியேட் பண்றாரு. அது யாருமே பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் பும்ரா மட்டும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொல்லியிருந்தாரு, சிவம் டுபே வந்து எப்பவுமே எல்லாரும் மறக்கிறாங்க. ஐபிஎல் ஃபைனல்லையா இருக்கட்டும், 2023 ஃபைனல்லையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஏசியா கப்ல இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்த T20 வேர்ல்டு கப்ல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கான். யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அக்சர் பட்டேல், சிவம் டுபே, சஞ்சு சாம்சன் எல்லாருமே நல்லா கொடுத்த சான்ஸை இப்போ வரைக்குமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே ஃபார்ம் இதே கான்ஃபிடென்ட் அப்படியே ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலையும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் இந்தியா டீம் இந்தியா கிரவுண்ட்ல கொடுத்துட்டாங்க 2023 வேர்ல்டு கப்ல. அதே மாதிரியுமே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.